ஸோ நம்மெல்லாம் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு லாஸ்ட் டே ஃபேர்வெல் டே அன்னைக்கு டீ சாப்பிட்டு கிளம்பலாம்னு சொல்லி உங்கள் பிரின்ஸிபால் சார் சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு 25 பேர் இருக்கிறீங்க. ஸோ சார் லாஸ்ட் நாள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5 கிளாஸு 5 டம்ளர் வந்து கோல்டன் கப்பு தங்க கோப்பை, ஒரு 5 கப்பில் வெள்ளி கோப்பை இருக்குது, சில்வர் இருக்குது, அடுத்து ஒரு 5 வந்து எவர் சில்வர், அதுக்கடுத்து 5 கண்ணாடி கோப்பை பீங்கான் கோப்பை, லாஸ்ட்டாக ஒரு 5 வந்து என்னது பேப்பர் கப்பு. மொத்தம் எவ்வளோ வந்துருக்கு? 25 வந்துருச்சா? ரைட். ஸோ உங்களோட ஃபேர்வெல் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. டீ சர்வ் பண்ணுறாங்க. நாமெல்லாம் முதல்ல போனோம்னா என்ன கப் எடுப்போம்? கோல்டு. யார் சொன்னா? இல்லை, அவர் முதல்ல போய் அந்த தங்க கோப்பையை செலக்ட் பண்ணதுக்காக அவருக்கு ப்ரைஸ், வேற ஒன்றும் இல்லை. ரைட். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னவா இருக்கும்? சில்வர். அதுக்கடுத்து எவர் சில்வர். அதுக்கடுத்து கண்ணாடி கிளாஸு. லாஸ்டா பேப்பர் கப்பு. அப்படிதானே? ஸோ நடக்கிற பார்ட்டி என்ன பார்ட்டி? டீ பார்ட்டி. அதில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும்? டீக்கு கொடுத்துருக்கணும். டீயை பற்றி முன்னாடி சொன்னோம். எப்படி சொன்னோம்? காஷ்மீரில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி, கைகளாலேயே பறித்து கைகளாலேயே கசக்கி உலர்த்தப்பட்ட 1 கிலோ 50,000 ரூபா மதிப்புள்ள தேயிலை. அப்படி தானே? அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? தேயிலைக்கு தான், அந்த டீயை தான் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஆனால் நாம் என்ன என்ஜாய் பண்ணது என்னது? அவர் கோல்டு கப்போடு சேர்த்து ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. மற்றவங்கெல்லாம் வந்து சில்வர் கப்பு. அடுத்த ஆப்ஷனு எவர் சில்வர் கப்பு. ஓகேவா? ஸோ நாம் என்ன செலக்ட் பண்ணுறோங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன விஷயம். இதில் ஸ்ரீ சார் ரொம்ப நேரமாக மனசுன்னு சொன்னார்ல, அந்த மனசு தான் அந்த டீ. அந்த மனசு தான் அந்த டீ. அது ரொம்ப அருமையானது, சுவையானது, இதமானது, எப்பயுமே பிரிஸ்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாம் அதை என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு அது எங்கே இருக்குங்கிறத என்ஜாய் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்குது. இப்போ புரியுதா மனசு எங்கே இருக்குது, மனசு எங்கே இருக்கணும்னு சொல்லி? புரிஞ்சுதா? கடவுள் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே அளவுக்கு மூளை, அறிவு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்குல்ல, நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அந்த நிகழ்வுகளை நாம் எப்படி எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்மளோட கஷ்டத்துக்கும் நம்மளோட சந்தோஷத்துக்கும் காரணமாக இருக்கு. இவங்க கருப்பாக இருக்கிறாங்க, இவங்க சிவப்பாக இருக்கிறாங்க. மொத்தத்தில் நாம் எல்லாம் அழகாக இல்லைன்னு நாமளே நினச்சிட்டு இருக்கிறோம். அதனால தான் எந்திரிச்சு வர்றதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. ஹேண்ட்ஸம், அழகு. அழகுங்கிறது எது தெரியுமா? எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக முன்னாடி வர்றீங்கல்ல, துணிச்சலாக முன்னாடி வந்து நிற்கிறீங்க இல்லையா, கூப்பிட்டோன்னா சரி ஓகேன்னு வரலாம்ல, அப்படி வர்றதுதான் உங்களோட அழகு. நம்ம மனசு எவ்வளோ வைடாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட அழகு இருக்கும்.